ரீசெண்டாக 4 ஏர்போர்ட் லான்ச்சை விசிட் பண்ணேன். திருச்சி, சென்னை, பெங்களூர் அண்ட் கொச்சின். இந்த வீடியோவில் இந்த நாளில் எது பெஸ்ட்டு, உள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு, எந்தெந்த கார்டெல்லாம் அக்செப்ட் பண்ணாங்க, இது போல் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஏர்போர்ட் லான்ச் வீடியோ எடுக்கிறதுக்காகவே நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் திருச்சி. திருச்சி ஏர்போர்ட் உள்ளே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது திருச்சி ஏர்போர்ட்டில் ஒரு ஏர்போர்ட் லான்ச் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஏர்போர்ட் லான்ச்சோடைய நேம் வந்து ஓவேட்ரா. நான் என்ன பண்ணேன், உள்ளே போனதுக்கப்புறம் என்னுடைய கிரெடிட் கார்டு எடுத்து கொடுத்து நான் வந்து உள்ளே ஆக்சஸ்க்காக கேட்டேன். ஆனால் அவங்க என்னுடைய கார்டை ஸ்வைப் பண்ணிவிட்டு உள்ளே ஆக்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா என்னுடைய கார்டில் வந்து இந்த ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கார்டு மட்டும்தான் இந்த ஏர்போர்ட் லான்ச் உள்ள ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட ரிக்வஸ்ட் கேட்டு நான் ஏர்போர்ட் லான்ச் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். அவங்களும் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, விட்டுட்டாங்க. உள்ளே போனேன். உள்ளே போனதுக்கப்புறம் நான் வந்து ஏர்போர்ட் லான்ச் எப்படி இருக்குன்னு பார்த்தா உண்மையிலுமே திருச்சி ஏர்போர்ட் லான்ச் சூப்பராகவே இருக்குது. அதாவது உள்ள ஃபுட் நல்லா இருக்குது, ஆம்பியன்ட் கண்டிஷன் நல்லா இருக்குது, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நல்லா இருக்குது. ஆனால் ஃபுட்டை தான் டேஸ்ட் பண்ண முடியல. ஆனால் இருந்தாலும் அங்கே இருக்கிற ஃபுட் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஃபுட் தான் வச்சுருந்தாங்க. ஓவராலாக வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்தது நான் என்ன பண்ணேன்னா திருச்சியிலேருந்து டேரெக்டாக சென்னை போனேன். சென்னை போகும்போதே என் மனசுலேருந்து ஒரு கவலையாக இருந்துச்சு. என்னன்னா திருச்சியில் என் கார்டு வந்து எலிஜிபிள் இல்லைன்ட்டாங்க. அதே போல் சென்னையிலையும் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பயந்துக்கிட்டே தான் நான் போனேன். ஆனால் நான் சென்னை போனதுக்கப்புறம் சென்னையில் இருக்கிற லான்ச்சோடைய நேம் வந்து டிராவல் கிளப். டிராவல் கிளப் உள்ள வந்து என்னுடைய கார்டு வந்து கொடுத்தவொடனே அவங்க வந்து என் கார்டை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்ட்டு வெறும் 2 ரூபா மட்டும் தான் வந்து எடுத்தாங்க. எடுத்துட்டு உள்ளே போகிறதுக்காக அனுப்பிச்சாங்க. உண்மையாலுமே சென்னை ஏர்போர்ட்டோட லான்ச் வந்து சூப்பராக இருக்கும். சென்னை டொமஸ்டிக் ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் 2 ஏர்போர்ட் லான்ச் இருக்குது. ரெண்டுமே டிராவல் கிளப் தான். உண்மையாலுமே உங்களுக்கு உள்ளே வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து சூப்பராக இருக்கும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சூப்பராக இருக்கும். ஃபுட் வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து உங்களுக்கு மாற்றிட்டே இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு போகிறதுனால உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு, டிஸ்பிளே, ஃப்ரீ ஒய்ஃபை, இது போல் கம்ப்ளீட் செட்டப் வந்து உங்களுக்கு சென்னையில் இருந்துச்சு. அதோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை ஏர்போர்ட் லான்ச்சிலேருந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வெளியே இருக்கிற ஃப்ளைட் வந்து உங்களுக்கு வியூ சூப்பராக இருக்கும். உண்மையாலுமே ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அடுத்தது நான் என்ன பண்ணேன்னா அங்கிருந்து வந்து பெங்களூர் போனேன். பெங்களூரில் 2 டெர்மினல் இருக்குது, T1, T2. இந்த டெர்மினல் 2லேருந்து ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறதுக்காகவே நான் அலைன்ஸ் ஏரில் பெங்களூர் டு கொச்சின் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணேன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஏர்லைன்ஸ் மட்டும் தான் டொமஸ்டிக்கில் டெர்மினல் 2லேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த பேஸில் தான் நான் அலைன்ஸ் ஏரில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணேன். உண்மையாலுமே டெர்மினல் 2ல் வந்து நீங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணீங்கன்னா வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா உள்ளே போகும்போதே கண்டிப்பாக நீங்கள் வாவ் அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸும் அந்த அளவுக்கு லைட்டிங்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். ஏர்போர்ட் உள்ளே போனதுக்கப்புறம் ஏர்போர்ட்டே எப்படி இருக்கே, ஏர்போர்ட் லவுஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கிரெடிட் கார்டு வந்து திருச்சியில் வந்து அக்செப்ட் பண்ணல, ஆனால் சென்னையில் அக்செப்ட் பண்ணாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னன்னா என்னுடைய கிரெடிட் கார்டு மெட்ரோ ஸ்டேஷனில் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த பேஸில் நான் டேரெக்டாக பெங்களூருடைய ஏர்போர்ட் லவுஞ்ச் போனேன். பெங்களூருடைய ஏர்போர்ட் லவுஞ்சோடைய பேர் 080. இது ப்ரீமியம் ஏர்போர்ட் லவுஞ்ச். இங்கே உள்ளே போனதுக்கப்புறம் என் கார்டை கொடுத்தேன். கார்டை ஸ்வைப் பண்ணிவிட்டு நான் நினைக்காத மாதிரியே உங்களுடைய கார்டு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த பெங்களூர் ஏர்போர்ட் லான்ச்சில் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்டேன். 1800 ப்ளஸ் டேக்ஸ் அப்படின்னாங்க. போனால் போதுன்னு சொல்லிட்டு 1800 கொடுத்துட்டு நான் இந்த ஏர்போர்ட் லவுஞ்சில் உள்ளே போனேன். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தெரிஞ்சது 1800 கண்டிப்பாக வருது. ஏன்னா இது வரைக்கும் நான் எந்த ஏர்போர்ட் லவுஞ்சிலுமே இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பார்த்தது கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து, ஃபுட்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. உண்மையுமே இது ப்ரீமியம் தான். 1800ன்றது எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். 3000 கேட்டிருந்தா கூட நான் கொடுத்துட்டு போயிருப்பேன். அந்த அளவுக்கு ஒருத்தான இது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் 3லேருந்து 4 மணி நேரம் இந்த ஏர்போர்ட் லவுஞ்சில் இருந்தேன். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. அடுத்தது நீங்கள் பெங்களூர் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காசு கொடுத்தாவது இந்த பெங்களூருடைய ஏர்போர்ட் லான்ச் வந்து ஆக்சஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அடுத்தது பெங்களூர்லேருந்து கொச்சின் வந்தேன். கொச்சினில் வந்து நான் ஏர்போர்ட் லான்ச் யூஸ் பண்ணுறதுக்காக நேராக போனேன். போகும்போது டிராவல் கிளப் அப்படின்னு போட்டு மனசில் ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா சென்னையிலேயே வந்து டிராவல் கிளப் தான், அதனால் கண்டிப்பாக அந்த கார்டு அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனேன். என்னுடைய கார்டை நான் கொடுத்தேன். அவங்க வந்து வழக்கம் போல் ஸ்வைப் பண்ணிவிட்டு யுவர் கார்டு இஸ் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏதோ ஒரு இஷ்யூ இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன இஷ்யூ அப்படின்னு நான் கடைசியாக நான் சொல்கிறேன். ஆனால் மறுபடியும் நான் வந்து அவங்கள ஒரு ரிக்வஸ்ட் கேட்டு நான் உள்ளே போய் சாப்பிடலாம் இல்லைங்க, இதுமாதிரி வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தேன், நான் வந்து உள்ளே மட்டும் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அவங்க பெருமனசு பண்ணி அவங்க உள்ளே விட்டாங்க. ஆனால் என்ன ஒரு கண்டிஷன்னா வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் உள்ளே போயிட்டு நான் பார்த்தேன். உண்மையுமே கொச்சின் ஏர்போர்ட்டோடைய ஏர்போர்ட் லான்ச் வந்து உண்மையுமே சூப்பராக இருந்தது. ஏன்னா பெரிய ஸ்பேசியஸாக இருந்தது. ஃபுட்டு வந்து உங்களுக்கு பஃபே மாதிரி ஊறப்பட்ட வெரைட்டி இருந்தது. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு வேறு லெவலில் இருந்தது. கொச்சின் ஏர்போர்ட் பற்றி சொல்லவே தேவையில்லை. ஏன்னா கொச்சின் ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கே போய் நீங்கள் வந்து சீட்டில் உட்காந்தாலும் குஷனோட தான் சீட்டில் இருக்கும்.
அது வெளியே இருக்குன்னா ஏர்போர்ட் லவுஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பராகவே லக்ஸூரியஸாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா டேரெக்டாக வந்து நான் சேலம் வந்துட்டு சேலத்துலேருந்து பஸ் ஏறி நான் வந்து ஊருக்கு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா பெங்களூரில் 1800 கேட்டாங்க. கொச்சின்லேயும் ஒரு 1500 2000 வரைக்கும் கொடுத்தா உள்ளே போயிடலாம்னு நினச்சேன். ஆனால் அவங்ககிட்ட கேட்கும்போது சொல்கிறாங்க 3000 + டேக்ஸ்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பட்ஜெட் தாங்காது. அதனால தான் நான் வந்து 3000 கொடுத்து உள்ளே வந்து போக முடியல. இப்போ என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன புரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய கிரெடிட் கார்டில் வந்து 8 காம்ப்ளிமெண்ட் டொமஸ்டிக் ஆக்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சால் நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணேன். ஆனால் ஒரு ஏர்போர்ட்டில் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய கைட்லைன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நீங்கள் வச்சிருக்கிற கிரெடிட் கார்டில் உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் டொமஸ்டிக்கோ இல்லை இன்டர்நேஷ்னலோ ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரொவிஷன் இருந்தாலும் குவார்ட்டர்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு எலிஜிபிள். உதாரணமாக குவார்ட்டர்லி நீங்கள் 75,000லேருந்து 1,00,000 வரைக்கும் அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் செலவு பண்ணியிருக்கணும். அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஏர்போர்ட்டில் வெறும் ₹2 இல்லை ₹25 மட்டும் நீங்கள் பே பண்ணி இந்த ஆஃபர் வந்து அவைல் பண்ண முடியும். அப்படி இல்லைனா உங்களுடைய கார்டு வந்து எலிஜிபிள் கிடையாது. ரெண்டாவது முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்டில் பார்த்தீங்கன்னா 8 இல்லை 6 தடவை வந்து நீங்கள் வருஷத்துக்கு காம்ப்ளிமெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரே தடவை அதை யூஸ் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குவார்ட்டர்லி இல்லை ஆஃப் இயர்லி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. குவார்ட்டர்லிக்கு 2னா 3 மாதத்துக்கு நீங்கள் 2 தடவை தான் நீங்கள் ஏர்போர்ட் லான்ச் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இந்த 2 மெயின் ரீசனால தான் நிறைய பேர் கார்டு வந்து எலிஜிபிள் இல்லாமல் இருக்கு. அடுத்தது பல பேருக்கு டவுட் இருக்கும், அவங்க கையில் வச்சிருக்கிற கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை யூஸ் பண்ணி ஏர்போர்ட் லான்ச்சை ஆக்சஸ் பண்ணலாமா அப்படின்னு டவுட் இருக்கும். இதை செக் பண்ணுறதுக்கு மொத்தம் 2 வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டேரெக்டாக பேங்க்கு கால் பண்ணி கேட்கலாம். ஆனால் பல பேருக்கு பேங்க்கு கால் பண்ணி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கடப்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மொபைலில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைலில் ChatGPT ஜெமினியில் ஓப்பன் பண்ணி நீங்கள் எந்த கார்டை வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். உதாரணமாக நான் என்ன எடுத்துட்டிங்கன்னா நான் கோட்டாக் மோஜோ கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறேன். கோட்டாக் மோஜோ கிரெடிட் கார்டு லான்ச் ஆக்சஸ் இன் இந்தியா அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வச்சிருக்க கார்டு வந்து ஆக்சஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிடும். சர்ச் பண்ணிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 தடவை விசிட் பண்ணியிருக்கலாம். குவார்ட்டர்லி 2 தடவை தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் யூ நீட் டு ஸ்பெண்ட் 75,000 ஆர் மோர் இன் கேலண்டர் குவார்ட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது 3 மாதத்துக்கு 75,000 நான் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து எலிஜிபிள். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணிக்கிற ஏர்போர்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணமாக நியூ டெல்லி, பாம்பே, பெங்களூரு, சென்னை அப்படின்னு போட்டு பெங்களூரில் பார்த்தீங்கன்னா டெர்மினல் 1 நான் வந்து டெர்மினல் 2ல் போனதுனால இந்த கார்டு வந்து ஆக்சஸ் பண்ண முடியல. அதனால் நீங்கள் கொடுக்கப்பட்டுள்ள எந்த கார்டு இருந்தாலும் இதை போல் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்டெப்த்தாக நீங்கள் வேணும்னா நீங்கள் எந்த ஏர்போர்ட் போகிறீங்களோ அந்த ஏர்போர்ட் நேமை இல்லை ஏர்போர்ட்டோடைய லான்ச் நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக சொல்லிடும். உதாரணமாக பெங்களூர் எடுத்துக்கோங்க 080 அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஆக்சஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே ஜென்ரலி நோன் போட்டிருக்கு பாருங்க. இது மாதிரி கேன் யூஸ் த கோட்டாக் மோஜோ கார்டு அட் 080க்கு நோன் போட்டுச்சு. கரெக்ட் தான். இதை போல் நான் செக் பண்ணி போயிருந்தா நான் வந்து அங்கே போய் மொக்கம் வாங்க தேவையில்ல. அதே போல் நீங்கள் வந்து உங்களுடைய கார்டை வந்து இது போல் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது போல் உங்களுடைய கார்டு எலிஜிபிள் இருக்கானே நீங்கள் ChatGPTலோ இல்லை ஜெமினிலோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது பல பேர்சனுக்கு டவுட் இருக்குது, எந்த கார்டை யூஸ் பண்ணால் நம்ம எல்லா ஏர்போர்ட் லான்ச்சஸும் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 கார்டு இருக்குது. HDFC, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பிளாட்டினம், ஆக்சஸ் ரிவர்ஸ், ஐசிஐசிஐ எம்ரால் கார்டெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்தியாவுக்குள்ளே இல்லை நீங்கள் வெளிநாட்டிலையும் நீங்கள் இந்த கார்டெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இது எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த கண்டிஷனை மட்டும் நீங்கள் வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில கார்டுலாம் ஆனுவல் ஃபீ அப்படின்னு இருக்குது. அந்த ஆனுவல் ஃபீ பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண கூட தேவையில்ல. ஆனுவல் ஃபீ நீங்கள் பே பண்ணதுனால ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்து ஏர்போர்ட் லான்ச் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு சில பேங்க்ல பிரீமியம் கஸ்டமர்லாம் ப்ரையாரிட்டி பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பாஸ் உங்களுக்கு கொடுத்தாலே நீங்கள் அந்த பாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்தியா ஃபுல்லாக எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது போலவே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லைனா பிஸ்னஸ் கிளாஸில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து அந்த ஏர்லைன்ஸோடைய ஏர்போர்ட் லான்ச் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது போலவே வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது போல் பல வழியில் நீங்கள் ஏர்போர்ட் லான்ச் வந்து ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணலாம். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் சம்பந்தம் வேறு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கார்டை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் செக் பண்ண சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.